கார்த்திகை மாத சாரல் மழையில் பசுமையாக காட்சியளிக்கும் வயல்வெளிக்கு இடையே கொண்டாடப்படும் கார்த்திகை தீபமானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தமிழ் மாதங்களிலே மிகவும் முக்கியமான மாதமாக கார்த்திகையை கூறலாம். கார்த்திகை என்றாலே நம் மனதில் பல ஆழமான அழகான நினைவுகள் தோன்றும். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாடப்படும் இந்த திருவிழாவானது இறைவன் ஒளி ஒளியுமாக தோன்றியதை நினைவு கூறுகின்றது. இந்நன்னாளில் நம் இல்லங்களிலும் கோவில்களிலும் விளக்குகளை ஏற்றி வைத்து இறைவனை வழிபடுவோம். அதிலும் குறிப்பாக திருவண்ணாமலையில் கொண்டாடப்படும் கார்த்திகை தீபமானது உலக பிரசித்தி பெற்றதாகும். இப்படி பல பெருமைகளை கொண்ட கார்த்திகை தீப திருநாளில் மகத்துவம் என்ன, கார்த்திகை தீபம் ஏற்றுவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன, கார்த்திகை தீபத்தை எங்கே, எப்படி, எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்பனவற்றை இந்த அத்தியாயத்தில் அறிவோம். கார்த்திகை தீபம் என்பது வெறும் ஒரு பண்டிகை மட்டுமல்ல. இது சிவபெருமான் மற்றும் அவனது மகனான முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான வழிபாட்டு முறையாகும். கார்த்திகை என்றாலே வீடுகள், கோவில்கள் மற்றும் தெருக்கள் எங்கும் தீப ஒளியால் ஜொலிக்கும். இந்த தீபமானது ஆழமான அர்த்தங்களை கொண்டுள்ளது. விளக்கின் திரியானது நம்முடைய அகங்காரத்தையும், விளக்கின் எண்ணெயானது நம் பிறவி இயல்பையும், விளக்கின் சுடரானது நம் உள்ளார்ந்த நடத்தையும் குறிக்கின்றது. விளக்கின் சுடர் போல நம் அகங்காரத்தை எரித்து நம்மை மட்டுமே மையமாக கொண்ட எண்ணங்களை விட்டு மற்றவர்களையும் உலகத்தையும் நேசிக்க வேண்டும். கார்த்திகை தீபமானது வெறும் ஆன்மீக நிகழ்வு மட்டுமல்ல. இந்த காலகட்டத்தில் சிவபெருமான் தன் அழகான திருக்கோலத்தை காட்டுவார். முருகனும் தன் வேலை ஏந்தி அருள்பாலிப்பார். விளக்கு ஏற்றுவதால் நம் வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகரித்து எதிர்மறை சக்திகள் விலகி ஓடும். அதனால் நம் முன்னோர்களின் ஞானத்தை பெற்று நம் வாழ்வில் ஒளி, அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை ஒன்று சேர உணரலாம். இந்த கார்த்திகை தீபத்தின் பின்னணியில் உள்ள ஒரு கதையை இப்பொழுது அறிவோம். ஒருமுறை பிரம்மா, விஷ்ணு இவர்கள் இருவருக்கும் இடையே யார் உயர்ந்தவர் என்ற எண்ணம் தோன்றியது. இந்த போட்டியானது மிகுந்த உச்சத்திற்கு சென்றதால் பிரபஞ்சமே குழம்பி நின்றது. இவர்கள் இருவரையும் சமாதானம் செய்ய முடிவெடுத்த சிவபெருமான் எல்லையற்ற நெருப்பின் வடிவமாக தோன்றி அந்த நெருப்பு பிரகாசமாக எரியும்படி செய்தார். அந்த நெருப்பிற்கு மேல் மற்றும் கீழ் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து தன்னிடம் தெரிவிக்குமாறு பிரம்மா மற்றும் விஷ்ணுவிடம் கூறினார். பிரம்மா அன்னம் போன்ற பறவை வடிவத்தை எடுத்து நெருப்பின் மேல் பகுதியை அடைய முயற்சித்தார். ஆனால் அவரது முயற்சியானது தோல்வியிலேயே முடிந்தது. விஷ்ணுவும் ஒரு பன்றியின் வடிவத்தை எடுத்து நெருப்பின் அடிப்பகுதியை அடைய முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கும் தோல்வியே பரிசாக கிடைத்தது. இதன் மூலம் சிவபெருமானின் சக்தி எவ்வளவு பெரியது என்பதை உணர்ந்த தங்களின் அகந்தைகளை விட்டுவிட்டு சிவபெருமானின் மேனியை ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்வானது திருவண்ணாமலையில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டு கார்த்திகை தீபம் அன்றும் திருவண்ணாமலையில் மகா தீபமானது ஏற்றப்படுகின்றது. இதேபோன்று மற்றொரு புராண கதையில் சிவபெருமானின் 3வது கண்ணான நெற்றிக் கண்ணில் இருந்து 6 சுடர்கள் தோன்றியதாகவும், அந்த 6 சுடர்களும் பூமியில் 6 அழகான ஆண் குழந்தைகளாக மாறியதாகவும், அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த 6 கன்னி பெண்கள் தத்து எடுத்து வளர்த்ததாகவும், அந்த 6 குழந்தைகளும் தனித்தனியாக வளர்ந்தாலும் அவர்கள் அனைவருமே சிவனின் அம்சங்கள் என்பதை உணர்ந்த பார்வதி தேவி தன்னுடைய தெய்வீக சக்தியால் அந்த 6 குழந்தைகளையும் ஒரே ஆண் குழந்தையாக இணைத்து முருகன் என்று பெயரிட்டு அழைத்தாராம். இவ்வாறு முருகப்பெருமான் அவதரித்த நாளைத்தான் கார்த்திகை திருநாளாக கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. நம்முடைய திருவண்ணாமலையின் சிறப்பானது எப்பொழுதும் ஒரு வினோதமான உணர்வையே நமக்கு ஏற்படுத்தும். கோவிலின் வெளியே எவ்வளவுதான் குளிராக இருந்தாலும் கோவிலுக்குள் உள்ளே நுழைந்தவுடன் நம்மை சுற்றி ஒரு விதமான வெப்பம் சுழ்ந்து கொள்ளும். அக்கணமே நமக்கு தோன்றும் எண்ணமானது, நமக்கே இப்படி இருக்கின்றதே, சுவாமி ஜோதி பிழம்பாகவே நின்ற பொழுது எப்படி இருந்திருப்பார் என்ற எண்ணம் நம் மனதில் தோன்றாமல் இருக்காது. இந்த அற்புத தலமானது பிரம்மா மற்றும் திருமாலுக்கு மட்டுமல்லாமல் 30 முக்கோடி தேவர்களுக்கும் இந்த உலகில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் நான் இருக்கின்றேன், துன்பம் ஒருபோதும் உங்களை அண்டாவே அண்டாது என்று சொல்வதற்காகவே எம்பெருமான் நெருப்பு மழையாக நின்று நமக்கு காட்சியளிக்கிறார்.
அந்த அற்புத திருநாளைத்தான் நாம் தீபத் திருநாளாக கொண்டாடி வருகின்றோம். திரு அண்ணாமலையாரை நாம் நினைக்கும் போதெல்லாம் நம் உள்ளிருக்கும் ஆணவம், அகந்தை, பொய்யான பெருமிதம் ஆகியவற்றை நீக்கி இறைவனை நோக்கி மட்டுமே நமது எண்ணம் இருக்குமாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். இதனால்தான் நினைத்தாலே முக்தி தரும் தெய்வீக திருத்தலம் திருவண்ணாமலை என்று கூறப்படுகின்றது. நாம் இந்த தீபத் திருநாளில் அனைவரது வீடுகளிலும் கடைகளிலும் விளக்குகளை ஏற்ற வேண்டும். இந்த விளக்கானது திருவண்ணாமலையின் மலை உச்சியில் தீபம் ஏற்றியதற்கு பிறகுதான் நாம் ஏற்ற வேண்டும். இதற்காக நாம் 5 முதல் 10 விளக்குகளை புதிதாக வாங்கி அதனுடன் பழைய விளக்குகளையும் சேர்த்து கொள்ளலாம். அதனை நன்றாக கழுவி மஞ்சள், குங்குமம் இட்டு அதனை வீட்டு வாசலில் கோலமிட்ட இடத்தில் வைத்து குறைந்தது 27 விளக்குகளாவது ஏற்ற வேண்டும். அதிகபட்சம் எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம். அதேபோல் வாசலில் கோலத்தின் மீது தாம்பூலம் வைத்து அதன் மீது குத்து விளக்கை ஏற்ற வேண்டும். அதேபோன்று நம் வீட்டின் உள்ளே ஏற்றிய விளக்கை வெளியில் எடுத்து செல்லக்கூடாது. மேலும் வீட்டு வாசலில் வைத்த குத்து விளக்கானது 30 நிமிடங்கள் மட்டும் எரிந்தாலே போதுமானது. பிறகு அதனை எடுத்து சென்று உள்ளே வைத்துக் கொள்ளலாம். மற்ற அகல் விளக்குகளை தொடர்ந்து எரியும்படி அடிக்கடி தூண்டிவிட வேண்டும். இப்படி 3 நாட்கள் தொடர்ந்து விளக்கேற்ற நல்ல பலன்கள் நமக்கு கொடுக்கும். அதேபோன்று இந்த தீபத்தை ஏற்ற எந்த திசையை நோக்கி ஏற்றுகின்றோமோ அதற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். கிழக்கு நோக்கி ஏற்றினால் கஷ்டங்களும், மேற்கு நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லைகளும், வடக்கு நோக்கி ஏற்றினால் திருமண தடைகளும் நீங்கும். தெற்கு நோக்கி ஏற்றினால் தீமை உண்டாகும் என்பதனால் அதனை தவிர்க்க வேண்டும். மேலும் ஒருமுக விளக்கானது நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றும். 2 முக விளக்கானது குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும். 3 முக விளக்கானது குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும். 4 முகம் கொண்ட விளக்கானது நம்முடைய வறுமையை நீக்கி செல்வத்தை கொடுக்கும். 5 முக விளக்கானது சகல நன்மைகளையும் கொடுக்கும். இதேபோன்று விளக்கிற்கு பயன்படுத்தும் எண்ணெய்களை பொறுத்தும் நமக்கு கிடைக்கும் நன்மைகளானது மாறும். எள் எண்ணெயை பயன்படுத்தினால் அனைத்து விதமான தீய சக்திகளும் நம்மை விட்டு அகலும். விளக்கெண்ணெயை பயன்படுத்தினால் நமக்கு புகழ் கிடைக்கும். நெய், வேப்ப எண்ணெய், இழுப்பு எண்ணெய் 3ஐயும் கலந்து ஏற்றினால் செல்வம் பெருகும். நெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கலந்து அன்னையை வணங்கினால் அன்னையின் அருள் கிட்டும். மேலும் நாம் விளக்கை வாயால் ஊதியோ அல்லது கையால் விசிறியோ அணைக்கக்கூடாது. பூவை கொண்டு அதனை குளிர்விக்கலாம் அல்லது தூண்டு குச்சியில் கொண்டு லேசாக அழுத்தி அணைக்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த தீபத் திருநாளில் தீப ஒளியால் நம்முடைய வீடு மனமும் ஒளிரட்டும்.